அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் லிமிடெட். பிபிஐ ரேஷியோ வெறும் 18 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பாருங்க 3.33%. அப்போ 18 பிபிஐ ரேஷியோங்கிறது ரியலாவே 18 பிபிஐ ரேஷியோ தானாங்கிறத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல அவங்களுடைய இபிஎஸ் பேட்டர்னை பார்க்கலாம். இவங்க 63, 64, 67 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் இபிஎஸ். இதுக்கு முன்னாடி 58, அதுக்கு முன்னாடி 52, அதுக்கு முன்னாடி 45. ஸோ கிட்டத்தட்ட 10% வளர்ச்சியை இபிஎஸ்ல காட்டிட்டே இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்பொழுது 29, 31, 36, 35. ஸோ 2 வருஷம் இந்த இடத்துல பாருங்க பிளாட்டா கடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி. ஸோ ஏதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துல தான் இவங்களுடைய இபிஎஸ் வந்து டிப் அடிச்சிருக்குது. இப்ப இருக்கிற இந்த 63 ரூபாய் இபிஎஸ்ங்கிறது 64, கிட்டத்தட்ட பிளாட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த 60 ரூபாய் இபிஎஸ்க்கு உங்களுக்கு 20 பிபி ரேஷியோ போட்டாலும் 1200 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேல்யூவேஷன் ஜோன்ல தான் இன்ஃபோசிஸ் லிமிடெட் இருக்கிறாங்க. இவங்களுடைய சார்ட் பிரைஸ் பேட்டர்ன்ல ஹிஸ்டாரிக்கலா இவங்களுடைய பிரைஸ் பேட்டர்னை பார்க்கும் பொழுது பயங்கரமா கொரோனாக்கு அப்புறம் ஏறி இப்ப கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்குது. டெக்னிக்கலா பார்க்கும்போது முன்னாடி வந்து 1259 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்துட்டு மேலே ஏறிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே ரேஞ்சு கிட்ட வர்றாங்க இந்த ஏஐ ஃபியர்னால. பிபிஐ ரேஷியோ அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும் பொழுது இவங்களுடைய பாட்டம் அப்படிங்கிறது 15 பிபிஐ ரேஷியோ ஆகஸ்ட் 17ல போயிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 18 பிபிஐ ரேஷியோல இருக்கிறாங்க. ஸோ ஓரளவு வேல்யூவேஷன் வைஸ் இவங்க பாட்டம் ஜோன்ல இருக்கிறாங்க. ஆனா ஏன் வந்து இவ்வளவு கம்மியான வேல்யூவேஷன் இப்ப இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல பயங்கர அன்சர்டனிட்டி, ப்ரொடக்டிவிட்டி பூம் ஏஐனால வரப்போகுது. இவங்க எல்லாம் ஹெட் கவுண்ட், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி ஆகுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்களுக்கு லாபம் அதிகம். ஸோ அந்த பிசினஸ் மாடல்ல பயங்கரமான டிஸ்டர்ப்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காவே உறுதியா நம்புது. அதனாலதான் வந்து கீழே இந்த பங்கை வந்து அடிச்சிருக்கிறாங்க. நம்ம கான்ட்ராவா மாத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா ஐடி பங்குகளுடைய பரிதாப நிலை பாயுமா பதுங்குமா அப்படின்னு ஒரு வீடியோவே தனியா போட்டு என்னுடைய சொந்த கருத்தை நான் அதுல சொல்லி இருக்கிறேன். நீங்களே வந்து அதை பார்த்துக்கங்க. இப்போதைக்கு இன்ஃபோசிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குவான்டிடேட்டிவ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நமக்கு சொல்ற விஷயம். நம்மளுடைய செக்டர் அலோகேஷன்ல டெலிகாம் செக்டர் அப்படின்னு வந்துட்டா பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் உள்ளதான் ஜியோ இருக்குது. இது இல்லாம சில கம்பெனிகள் இருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ், இந்த தேஜஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பயங்கர லாஸ்ல இருக்கிறாங்க. ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர வீக் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் பொடி கம்பெனி வேற. இப்போதைக்கு டாட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொமோட்டர் பேக்கப்ல இருக்கிறதுனாலையும் அவங்க பேட்டன்ட்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. 4G 5G பிளஸ் பிஎஸ்என்எல் டைஅப். அந்த ஸ்ட்ராட்டஜியே வேற. சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் செக்டர்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மிகப்பெரிய பிளேயர் தான். ஒன்னு ஜியோ, இன்னொன்னு பாரதி ஏர்டெல். ஆனா பாரதி ஏர்டெல்னுடைய பிபிஐ ரேஷியோ 35.6ன்னு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்கள கண்ணு வைக்க முடியாது, விலை காஸ்ட்லியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பங்கெல்லாம் நீங்க வந்து பாருங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட 2007ல இருந்து 2020 வரைக்கும் பிளாட்டா கடந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல முதலீட்டாளர், லாங் டேர்ம் முதலீட்டாளர் பொறுமையா இருந்துதான் ஆகணும். பொறுமையா இருந்ததுக்கு அப்புறமும் வளர்ச்சி பாருங்க தொடர்ச்சியா ஏறிட்டே இருக்கு. அவர் கொஞ்சோன்னு லாபத்தை பார்த்தோன்னே இவ்வளவு நாள் வந்து காத்திருந்தோம் லாபமே கிடைக்காம, இப்பவாது லாபம் கிடைச்சிச்சேன்னு வித்துட்டு வெளியில போற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகம். அல்லது இவ்வளவு வருஷம் ஹோல்டு பண்ண முடியாம இடையிலேயே வந்து வெளியில போற இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் ஒரு கம்பெனி அதனுடைய ரியல் பர்பஸ்ல அப்படியே இருக்கிறாங்க, அதே குவாலிட்டி இருக்கிறாங்க. நடக்கிறது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு செட்பேக்கு. இந்த கம்பெனிக்கு லீடர்ஷிப் நல்லா இருக்கு, இதை ரிவைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆங்கிள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கம்பெனி கூட தொடர்ந்து பயணிக்க தான் வேணும். காரணம் என்னன்னா நம்மளே அந்த பிசினஸை ரன் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அட்வைஸை விட்டுருவோம். வேலை காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பிபிஐ ரேஷியோ வந்து ரொம்ப டிஸ்டார்டா இருக்குது. பாருங்க பயங்கரமா லாப வளர்ச்சி கூடி இருக்குது. சரிங்களா? அதனால பங்கினுடைய விலையும் ஏறி இருக்குது. சரி, சிம்பிளா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இபிஎஸ் பார்ப்போமே. 58, 53ன்னு பயங்கரமா ஏறி இருக்குது. இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து என்ன தெரியுங்களா நண்பர்களே? இன்வெஸ்டர் செக்ஷன்ல ப்ரொமோட்டர் இருக்கிறாரு பார்த்தீங்களா? ப்ரொமோட்டரே வந்து ஷேரை வந்து கொஞ்சம் வித்தாரு அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். அதனால ப்ரொமோட்டரே விற்கிறாரு அப்படின்னா வேல்யூவேஷன் காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்டைரக்டா வந்து புரிந்து கொள்ளலாம். ஆனா ப்ரொமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் பாரதி டெலிகாம் லிமிடெட் பாருங்க 40.47, அதாவது 47.
40.31. ஸோ கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்குது. சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். எப்போ வித்திருக்கிறாரு? இந்த 39.37 இந்த பீரியட்ல வித்திருக்கிறாரு. 38.35 39.57ன்னு ஏத்திட்டு அதுக்கப்புறம் 39.37 39.13 இந்த இடத்துல குறைச்சிருக்கிறாரா? இந்த இடத்துல சரியா டேட்டா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நண்பர்களே. பட் ஆனால் நியூஸ்ல வந்துச்சு. செய்தியை கிராஸ் செக் பண்ண நண்பர்களே, நவம்பர் 2025 பாரதி ஏர்டெல்லினுடைய ப்ரொமோட்டர் என்டிட்டி இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அவங்க வந்து 0.56% ஸ்டேக்கை கிட்டத்தட்ட 3.43 கோடி ஷேரை வந்து அப்ராக்சிமேட்டா 7,195 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. நம்ம தப்பான ஒரு ப்ரொமோட்டர் அந்த இதை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறோம். இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இவங்க பாருங்களேன், தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்திருக்கிறாங்க. ஜூன்ல இருந்து குறைச்சி இப்போ பாருங்க 0.92. சரிங்களா? ஸோ இவங்களும் ப்ரொமோட்டர், இவங்க வித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்டைரக்டாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் வேல்யூவேஷன் பிரகாரமும் நம்ம பார்க்கும் பொழுது காஸ்ட்லியாக தான் இருக்கிறாங்க. 35.6 பிபிஐ ரேஷியோங்கிறது காஸ்ட்லி. அடுத்த பங்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் எஸ்யூவி செக்மெண்ட்ல சக்க போடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோமொபைல் கம்பெனியாக தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. டெக் மஹிந்திரா மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் தான் ஓனர்னு நினைக்கிறேன். கிராஸ் செக் பண்ணிடலாம். இன்வெஸ்டர் செக்ஷனில் ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட். ஸோ இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ்லையும் இவங்க வந்து பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆனால் நெகட்டிவ் நியூஸ், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்க. டெக் மஹிந்திராவுக்கு நம்ம பார்க்கக்கூடாது, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெடுக்கு தான் பார்க்கணும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெடுடைய டெப்ட் டு ஈக்விட்டி 1.53. ஆஹா, பயங்கரமான டெப்ட் இருக்குது. பிபிஐ ரேஷியோ 27.2ன்னு காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. ப்ரைஸ் பேட்டர்னை பார்த்துடலாம். பயங்கரமாக ஏறி இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி பயங்கரமாக ஏறிடுச்சுன்னா துரத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அலாட் மணி சிம்பிளாக எடுக்கிற பேசிக் முடிவு. பிபிஐ ரேஷியோ பிரகாரம் பார்ப்போம். பிபிஐ ரேஷியோவும் கொஞ்சம் ஏறுமுகத்தில் தான் இருக்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற வளர்ச்சியும் அவங்கக்கிட்ட இருக்குது. காஸ்ட்லியாக இருக்கிறாங்க, கடன் இருக்குது. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த நிறுவனம் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். இவங்களுடைய பிரைஸ் டு புக் பார்த்துடலாம். பிரைஸ் டு புக் 2.12 இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்கை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் விலை கம்மி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரொம்ப பெரிய வங்கிகள். ஏன்னா மார்க்கெட் கேப் அடிப்படையில் அவங்க ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் பேங்கினுடைய மார்க்கெட் கேப்பும் 4,35,000. நம்ம ஐசிஐசிஐ பேங்கினுடைய மார்க்கெட் கேப் பார்த்துடலாம். ஐசிஐசிஐ பேங்கினுடைய மார்க்கெட் கேப்பு 10 லட்சம் கோடி. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு எத்தனோ 13 லட்சம் கோடி. சரிங்களா? ஸோ ரெண்டும் பெரிய பேங்க்கு. நம்ம ஆக்சிஸ் பேங்க்கு 2 புக்கில் வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை நண்பர்களே. காரணம் வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, 2 புக்கு கிட்ட இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடிலாம் 1.7 அந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 புக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாற்பயம். இந்த பங்குனுடைய விலை வந்து பெருசாக ஏறவே இல்லை. 1050 ரூபா ஜோனில் வந்தப்போ நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கிறோம். பழைய வீடியோலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஏறிட்டாங்க, ஷார்ட் டேர்மில் ஏறிட்டாங்க. இப்போவும் ஓகே அப்படின்னு யோசிக்கிற நீண்டகால முதலீட்டாளர்களும் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பேங்க்ல பல மாற்றங்கள் நிகழுது. இங்கிருந்து அந்த வாய்ப்பை கொடுக்காம மேலே கூட ஏறிடலாம். பட் எங்ககிட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க் எல்லாம் நாங்கள் பிடிச்சதுனால ஆக்சிஸ் பேங்க் இன்னும் ஒரு 1.5 புக்கு வந்தால் மட்டும் பிடிப்போம் அப்படிங்கிற கராரான முதலீட்டு முடிவை தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். உங்கள் முடிவை நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த பங்கு இங்கிருந்து ஏறலாமா? ஏற வாய்ப்பு இருக்கு. இறங்கி மறுபடியும் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து 1050 ரூபா கிடைச்சிச்சுன்னா ஒரு லக்கி தான். அப்படிதான் லக்கியான சுச்சுவேஷனாக தான் அலாட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. டிசிஎஸ் அடுத்த அமோகமான ஐடி நிறுவனம். ஆனால் ஏஐ ஃபியரில் இந்த பங்கும் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகிருக்குது. பிபிஐ ரேஷியோ 18.6 இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட்லியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆர்ஓசிலாம் எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நிஷ்ஷான ஒரு ஆர்ஓசி கொண்ட ஒரு நிறுவனம். இன்ஃபோசிஸுக்கு கூட இந்த அளவு கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதர் சைட்ஸில் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் தான். ஹிஸ்டாரிக்கலாக எந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க ஹிஸ்டாரிக்கலாக பாட்டம் வந்து 17, 16 போயிருக்கிறாங்க. சரிங்களா? கொரோனாவில் வந்து 20 பிபிஐ ரேஷியோ. இப்போ இருக்கிற பிபிஐ ரேஷியோ உங்களுக்கு 19 அப்படிங்கிற ஜோனில் இருக்கிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களுடைய இபிஎஸ்ங்கிறது பீக் இபிஎஸ் 134 ரூபாய். சரிங்களா? 126, 134. அதுக்கு முன்னாடி வந்து 87 ரூபாய், 104, 115 அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 125 ரூபாய் அப்படின்னு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா கூட இபிஎஸ் நமக்கு 125 × 20 பிபிஐ ரேஷியோ 1250 × 2 இப்போ 2500. டிசிஎஸை பற்றி தனியாகவே வந்து நம்ம உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கட்டாயம் இருக்க வேண்டிய பங்கு அப்படின்னு சார்லி மங்கர் ஃபோட்டோ ப்ளஸ் டிசிஎஸ் பங்கையும் வந்து தம்ப்நெயிலில் குறித்து நம்ம அதில் இன்னும் டீட்டெயிலாகவே வந்து டிசிஎஸ் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல வேல்யூ ஜோன்ல இருக்கிற ஒரு பங்கு தான். டிசிஎஸ் குழுமத்துக்குள்ளேயே நிறைய பங்குகள் இருக்கிறாங்க. டாடா எலக்ஸியா இருக்கட்டும் அல்லது டாடா மோட்டார்ஸா இருக்கட்டும், இவங்களுடைய சர்வீஸ் கண்டிப்பா அவங்களுக்கும் தேவைப்படும். பிளஸ் டிசிஎஸ் தான் டாடா குழுமத்தினுடைய கிரவுன் ஜுவல். இது அவ்வளவு சீக்கிரம் கீழே விழ விட்டுற மாட்டாங்க டாடா குரூப் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க. இன்னும் கீழே உடையலாமா? பங்கு விலை உடையலாம். ஏஐ ஃபியர்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி வேணாலும் போகலாம். அது இந்த கம்பெனியை ஸ்ட்ரக்சரலா இம்பாக்ட் பண்ணுது, பிசினஸ் மாடலை மாத்த போகுது, அதெல்லாம் உண்மைதான். இந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பா தன்னை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய திறமை இந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படின்னு தான் அலாட் பண்ணி நம்பி முதலீட்டு முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா நாங்களாம் பொறுப்பு ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் காமெடியா சொல்லிட்டு முடிக்கிறோம்.